வணக்கம். இன்றைய தினம் மீன் குளத்து கண்ணனை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். கேரள மாநிலத்து பையனூர் அருகில் 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பிலாதரர் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள குளம். இந்த குளத்தின் மீது கண்ணன் கோயில் எழில் கொஞ்ச இரு கைகளிலும் வெண்ணெய் உருண்டையை ஏந்தியுள்ள அழகிய தோற்றம் உடையவர் இந்த கண்ணன். இவர் எப்படி வந்தார் என்பதை தெரிந்து கொள்வோம். வில்வமங்கல சுவாமியார் யமுனை நதிக்கரையில் தியானம் செய்யும் போது அவர் தியானத்தில் ஒளிமயமான நவநீத கிருஷ்ணன் தோன்ற கண்டார். அதனால் அந்த பேரொருவாறு மறைந்து விட்டது. கண்களை திறந்தபோது அலைகளின் மீது கண்களை பறித்த போது ஒளி ஒன்று படர்ந்தது. அதனால் உருவாக்கப்பட்டப்படும் நதியில் மூழ்கி எழுந்தவர் கைகளில் அழகான கண்ணன் 3 உருவச் சிலைகள் கிடைத்தன. கண்ணனின் எழில் வடிவில் மயங்கினார். கற்சிலையாக அதனை கருதாது கிருஷ்ணர் பகவானே என்று மகிழ்ந்தார். பரசுராம தலத்துக்கு தம்மை கொண்டு செல்ல அச்சிலைகள் வேண்டின. அவற்றை எடுத்து வந்து அவ்வாறே பையனூர் சுப்பிரமணிய தலத்துக்கு சுமார் 10 கிலோமீட்டர் வடகிழக்கில் ஓரிடத்தில் இயற்கையில் திளைத்த இடத்தில் கிருஷ்ணனை பதித்து செய்தார். அந்த கிருஷ்ணனை மீன் குளத்து கிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.